இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்க போற போட்டியில நீ எப்படியாவது ஜெயிச்சு நீ கப்பு வாங்கி காட்டணும். ஜெயிச்சிடுவல? நான் உங்க பொண்ணுக்கு விட்டு கொடுத்து அவளை ஜெயிக்க வச்சு பேலன்ஸ் 5 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சரிம்மா, இந்தா. திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேக்குறமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜெயிச்சு கப்பு வாங்கிடுவல? ஏமா, நான் ஜெயிக்க மாட்டேன்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்களா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுதனா. மாயா, திடீர்னு அம்மா கூப்பிட்டு இப்படி கேக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது. என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு. பெரியப்பா அசோசியேஷன் தலைவரை பொறுப்பேத்துக்கிட்டது பிடிக்காம அவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் நீ இந்த போட்டியில விளையாடுறேன்னு அந்த புவனேஸ்வரி பெரியப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. உனக்கு போட்டியில ஜெயிக்கிற அளவுக்கு திறமை இல்ல, திறமை உள்ள ஒரு பொண்ணுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு அவ சண்டை போட்டிருக்கா. அவளுக்கு சவாலா தனா தன்னுடைய திறமையால ஜெயிச்சு கப்ப வின் பண்ணுவான்னு அவகிட்ட பெரியப்பாவும் கான்பிடென்டா சொல்லியிருக்காரு. அந்த புவனேஸ்வரி தனா ஒருவேளை தோத்துட்டானா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு பெரியப்பா தான் பொறுப்புல இருக்கிற அத்தனை பதவியில இருந்தும் விலகிக்கிறேன்னு பெரியப்பா அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. அதனாலதான் பெரியம்மா இந்த போட்டியில நீ ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? உன் அப்பாவுக்காக நீ ஜெயிக்கணும்னு நான் உன்கிட்ட சொன்ன அடுத்த நொடியே ஒரு வெறியோட நான் ஜெயிச்சு காட்டுவேமான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ இப்படி அமைதியா இருக்க ஏண்டா? ஜெயிப்போமா இல்லையான்னு உனக்கே சந்தேகமா இருக்கா? தனா, என்ன பிரச்சனை உனக்கு? உன்கிட்ட நானே இதை எதிர்பார்க்கல. நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சு சொன்னா, ஆனா நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. கடவுளே, அப்பாவா புருஷனானு எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த? தனா, சொல்லுடி. அப்பாவுக்காக நான் ஜெயிச்சு காட்டுவேமா? திருமண நாள் வாழ்த்துக்கள். மாயா, திருமண நாள் வாழ்த்துக்கள். நல்லா இரு. என்னாச்சு மாயா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் ஏன் கலங்கிருக்கு? உடம்புக்கு முடியலையா என்ன? இல்ல பெரியம்மா. அப்புறம் ஏன்டா கண் கலங்குற? இத பாரு மாயா, உங்களுக்காக தான் காமாட்சி பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீ என்னடானா இப்படி வந்து நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு கெட்ட கனவு பாட்டி. சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏர்லி மார்னிங்ல இப்படி ஒரு கனவு வந்துச்சு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஐயோ, பார்வதியும் பத்மாவும் இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தது உன் காதுல விழுந்துச்சா? இத பாரு, சீனு உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கான்னு உனக்கே தெரியும். நீ அவன் மேல உசிரியே வச்சிருக்க. உங்களை பிரிக்கிறதுக்கு யாரால முடியும்? இத பாருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க சும்மா வீம்புக்காக எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதிலே வாங்கிக்காத. நீ அதையே நினைச்சுக்கிட்டு போய் படுத்திருப்ப. அதான் உனக்கு கனவுல வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா உடம்புக்கு முடியாம போகலாம், இல்ல அசதியா கூட இருக்கலாம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதோட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படாத. சீனு, போலாமா? ஹே பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. அங்க பாட்டி பெரியம்மாலாம் வெயிட்டிங். போலாமா? என்னடி பொண்டாட்டி,
இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க. ஒரு லவ் யூ டூன்னு கூட சொல்ல மாட்டியா? லவ் யூ டூ. போலாமா? இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஒதுப்பேன். வா, எல்லாரும் வெயிட்டிங். வா. ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வராங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? சீனு, மாயா, உங்க 2 பேர்த்துக்கும் திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி சீனு. ஆ, தேங்க்யூ. உங்க கல்யாண பட்டு புடவை வேஷ்டி தானே அது? ஆமா பாட்டி. அதை வச்சு சரிம்மா. உங்களோட இந்த கல்யாண நாள்ல இருந்து இனிமே நடக்க போற எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குங்க. இந்த கல்யாண ட்ரெஸ்ஸ காமாட்சி அம்மன் கிட்ட வச்சு படைச்சு தரேன். அதை கட்டிக்கிட்டு 2 பேரும் கருப்பணசாமி கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. சரி. அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு. ஜோசியரை பார்த்து உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரமா குறிக்க போறோம். நல்ல விஷயத்தை இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுல்ல? ஐயோ என் செல்ல பாட்டி, இப்பாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்களே. பிறக்க போறது பேரனோ பேத்தியோ, அதுக்கு உங்க பேரை தான் வைப்பேன். டேய், எல்லாமே உனக்கு கிண்டல் தான், போடா. ஐயோ, நல்ல பேரு தான், என்ன ரொம்ப ஓல்டா இருக்கு. அவ்வளவுதானே. ரமணிய ராம்னி அப்படின்னு ஸ்டைலா கூப்பிடுவோம். பாட்டி, நான் உங்க பேர் தான் வைப்பேன், ஓகேவா? சரிடா. இப்ப சாமி கும்பிடலாமா? ஆமா, அதுதானே முக்கியம். இதுல 108 அருகம்புல் மாலை இருக்கு. பிள்ளையாருக்கு சாத்திருங்க. நானே அபிஷேகத்துக்கு 18 குடம் தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன். மாலையும் வச்சு அபிஷேகத்துக்கு தண்ணியும் எடுத்து கொடுத்துட்டாங்க. யாரு? அங்க பாருங்க. உங்க பொண்ணோட புருஷன் கதிர் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காரு. அதுவும் 108 குடம். எல்லாம் உங்க பொண்ணு போட்டியில ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறாரு.